வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4/3 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. cos a + cos b = 1/2 மற்றும் sin a + sin b = 1/4 எனில் tan of a + b/2 = 1/2 என நிறுவுக. இந்த ரெண்டு நிபந்தனை எடுத்துக்கிட்டு இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பாருங்க. முதல் நிபந்தனை என்ன கொடுத்துருக்காங்க? cos a plus cos b equal to 1/2. cos a plus cos b equal to 1/2. இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா எது வந்து நமக்கு இதாக இருக்கும்? காசும் ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த மூணாவது ஃபார்முலா பாருங்கள், cos c plus cos d. இங்கே ஏபி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ பாருங்கள், 2 cos c plus d, அங்கே என்ன இருக்குது? ஏபி இருக்குது. அப்போது a plus b/2 into cos ஃபார்முலா c minus d, இங்கே என்ன வரும்? a minus b/2. இதை வந்து நம்ம ஆன்சர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது நிபந்தனை என்ன இருக்குது பாருங்க. sin a plus sin b இதோட மதிப்பு 1/4 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா செட் ஆகும் பாருங்க. சைனும் ப்ளஸில் இருக்குது பாருங்க. முதல் ஃபார்முலா, இந்த முதல் ஃபார்முலா தான் நம்ம எழுத போகிறோம். 2 sin c plus d/2. அங்கே சிடிக்கு பதில் என்ன இருக்குது? ஏபி இருக்குது. அப்போ ab plus a plus b/2. அதுக்கடுத்து காசு வருமா? இன்ட்டு காஸ் c minus d, இங்கே என்ன இருக்குது? ஏபி இருக்குது. அப்போது a minus b/2. இதோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? 1/4க்கு சமமாக இருக்கும். இது ஆன்சர் 2ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு பாருங்கள், ஆன்சர் என்ன வரும்? tan வரணும். அப்போ டேன்னா நமக்கு என்ன வரணும்? sin by cosன்னு வரணும். அப்போ ரெண்டாவது இதை முதல் இதை கொண்டு வகுக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டாவது இதை வகுக்க போகிறோம் முதல் இதை கொண்டு. பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். ரெண்டாவது தொகுதியில் வரணும். 2 sin a plus b/2 into cos a minus b/2. சரியா? பை முதல் இடது பக்கம் என்ன இருக்குது பாருங்க. 2 cos a plus b/2 into cos a minus b/2 ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, ரெண்டாவது சமன்பாட்டில் வலது பக்கம் 1/4, இங்கே வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்க. இந்த இடத்துல 1/2 எழுதாமல் விட்டுட்டேன் பாருங்க. ஈக்குவல் டு 1/2. இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுறோமா? வலது பக்கம் என்ன வரணும்? 1/2 வரணும். அது எழுதாமல் விட்டு தான் எழுதிங்க. அப்போது இங்கே வலது பக்கம் என்ன வரும்? அந்த 1/2 அப்படியே வரும். இப்போ பாருங்க, எது கேன்சல்? நமக்கு cos of a minus b/2 cos of a minus b/2 கேன்சல். ரெண்டும் கேன்சல். அப்போ பாருங்க, sin by cosனா tan of a plus b/2 ஈக்குவல் இங்கே பாருங்க 1/4. இந்த வகுத்தில் பெருக்கலாம், அதே தலைகீழ மாறும். அப்போ 2/1 கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 4 ஈக்குவல் டு தொகுதியில் 1 பகுதியில் 2 2. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்க, tan of a plus b/2 ஈக்குவல் டு 1/2. tan of a plus b/2 ஈக்குவல் டு 1/2 என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.